ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பிளாக் சேலஞ்சா மைண்ட் கிராஃப்ட்ல வந்துருப்போம். ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, அதுக்காக தான் இன்னைக்கு ஒன் பிளாக் சேலஞ்ச் பண்ண போறோம். ஒரு மேசிவான வேர்ல்டே வெட்ட போறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெட்டை உடச்சி நம்ம ஜேவே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அடுத்து ட்ரெட் தான் வர ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரோக் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, இந்த கிராஸில் இருக்க மாதிரி ட்ரெட் இருக்கு. அதுபோல் நம்மளோட ஏரியா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். சுற்றி பிளாக்ஸ் வச்சு இப்போ கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்கொயர் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வரதெல்லாம் ப்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ட்ரெட்டாக வருது. ஓ, எல்லாரும் ப்ராக் பண்ண முடியாதே, கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எதுவும் கீழே உள்ளவங்களாம் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நேரம் ஆகும்னா ரொம்ப நேரம் ஆகும். நம்மள்கிட்ட எந்த பிக்ஸு வேற இல்லை. ஓகே, அடுத்து இந்த ட்ரெட்டை உடைக்க ஆரம்பிக்கலாமா? இதை வந்து நெஸ்டி மாதிரி. ஓகே, அடுத்து ட்ரெட்டோட சீட் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டோட கொஞ்சம் பெரிய ஸ்கொயராகவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். அடுத்தும் மைன் பண்ண ஆரம்பிக்கலாமா? போடு, லாக்ஸ் வந்துருக்கு. மைன் பண்ணிட்டு 4 பிளாங்க் கட்டி போய் அதாவது லக்கு இன்னொரு லாக் வந்துருக்கு. ஸோ ரொம்ப மொத்தம் 8 பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். அதையும் மைன் பண்ணி இந்த லாகையும் மைன் பண்ணிட்டு 8 பிளாங்க் எடுத்துக்கலாம். அது எடுத்த 8 லாக்ஸில் ஒரு இது பண்ணிக்கிட்டோம், கிராஃப்டிங் டேபிள். ஸோ அடுத்து ஏதாச்சும் வெப்பனெல்லாம் மேட் பண்ணல யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக ஒரு கிராஃப்டிங் டேபிளும் மேட் பண்ணிக்கிட்டோம். அது கூட 4 ஸ்டிக்கும் மேட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இந்த லாக்ஸு தெரியாமல் வச்சு தான் கிராஃப்டிங் டேபிள் போகலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஓகே, வெப்பன்ஸில் வந்தாயோ பத்தலையே, லாக்ஸ் பிளாங்க்ஸ் பத்தலை. ஸோ ரெண்டே மைன் பண்ணிக்குவோம். அடுத்து நம்மளுக்கு லாக்ஸ் வந்தால் அதை பிளாங்க்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மள்கிட்ட 2 பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஷவல் பண்ண முடியுது, அதே பண்ணிக்கலாம். ஷவலும் ஆடுமா, இந்த ஷவல் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெட்டில் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த ட்ரெட்டை உடைக்க ஆரம்பிக்கலாம். வெல்கம் சிக்கன், என்னோட வேர்ல்டுக்கு நீ வந்திருக்கே. ஐயோ, கீழே வந்துட்டான். ஐயோ, சரி, இந்த லாக்ஸை உடைக்க ஆரம்பிக்கலாம். இதை வச்சு நம்ம பிக்காக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லாக்ஸை வந்து பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து 6 கரெக்டாக 2 இருக்குது. ஓகே, வச்சு பிக்காக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஈஸியாக மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த வெள்ளை கலரில் ஏதோ இருக்குது, என்னது இது ஈஸியாக மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம அவ்வளோ வச்சு ட்ரெட் ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஆக்ஸ் பண்ணணும். நிறையா உட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு இந்த உட்டு உடச்சிட்டு அடுத்து நம்ம எடுத்து இந்த லாகை கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வச்சு பிளாங்க்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். என்னடா வெப்பன் எதுவும் ஷோ ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா நம்மள்கிட்ட ஸ்டிக்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸை மேட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்ஸு தேவைப்படுது. ஓகே, ஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு மேட் பண்ணிக்கலாம். 4 ஸ்டிக் மேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஆக்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. இப்போதைக்கு பேசிக்ஸாக தேவையானதுனால நம்மள்கிட்ட இருக்குது. இதை வச்சு நம்ம ஜீரியை செட் பண்ணலாம். ஏன்னா கிளே எல்லாம் வருது. அது அடுத்து ட்ரெட் ஆரம்பிச்சிச்சு. ஷெவல் வச்சு எவ்வளோ ஸ்பீடாக மைன் பண்ண முடியுதோ மைன் பண்ணிக்குவோம். இதை வச்சு நம்ம ஒரு பெரிய வில்லேஜாக கட்ட போகிறோம். வில்லேஜில் நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் கட்டிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற ஏரியா கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அடுத்து அனிமல்ஸில் வந்து இங்கே நிற்க முடியாது. அதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதாகவே ரெக்டாங்கிள் மாரி கொஞ்சம் பெரிய ரெக்டாங்கிளாகவே வச்சு இன்னும் கொஞ்சம் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிஞ்சளவுக்கு ஸ்கொயர்லேயே மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்க்க ஒரு நீட்டாக ஸ்கொயர் மாரி இருக்குது. அடுத்து இதை மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய ட்ரெட் தான் வருது. சூப்பர். அடுத்து திரும்பி ஒரு லாக் வந்துருக்கு. இதையே நம்ம ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரெட் மாதிரியே ஒன்று ஷவர் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த லாகை வச்சு அதை சேர்த்துக்கு முன்னாடி அது மாதிரிலாம் பிளாங்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பிக்காக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறையா இதாக வருது. இதாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளேமர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. செஸ்ட்டு எப்போ வரும்னு தெரில, அதுக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த கிளே பிக்காக்ஸ் வச்சு கிளேயில் இது ஸ்மூத்தாக இருக்குது வச்சு நம்ம இதை பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லாக் வந்துடுச்சு. ஓகே, இது வரைக்கும் எந்த அனிமலுமே வரல. ஸோ வர ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுமாதிரி நம்மள்கிட்ட நிறையா ட்ரெட் இருக்குது. இதை வச்சு இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஹவுஸே கட்ட முடியும். ஓகேவா? ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஒரு இத்தனை பிளாக்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, நம்மள்கிட்ட ஒரு 3 பிளாக்ஸ் இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணணும். ஸோ ஸ்பீடாக ஸ்டோர் அந்த மாதிரி ஐட்டமே வரல. ட்ரீஸ்லாம் நிறையா வந்துடுச்சு. ஓகே, செஸ் இருக்குது. அட பாவீங்களா, என்ன ஒரு ட்ரீயும் ஃப்ளவரை வச்சு ஏமாத்திட்டீங்க. நான் ஃபஸ்ட்டே எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்ஷானிங் புக்கெலாம் கிடச்சிச்சு. அப்போ நல்லா இருந்திருக்கும். பார்த்தா இப்போ ஒன்றும் கிடைக்க மாட்டேது. பங்கீனு செஸ்ஸில் ஒன்றுமே
ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாகவும் மைண்ட் பண்ண சட்டிட்டு இருப்போம். இன்னும் ஒரு அனிமலுமே இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்கு. எப்போது ஒரு பிக்கு வந்துடுச்சு. இது முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து கீழே உழுவாடாம மெயின்டைன் பண்ண பார்ப்போம். அதுக்காக இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது இப்போ ஓரளவுக்கு சூப்பரான ஸ்கொயராகவே நல்லா இப்போ நிற்கிறதுக்கு நிறைய இடமும் நல்லாவே இருக்குது. ஸோ இடத்துல பிக்கை முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்காக சுற்றி இங்கே நிறையா ட்ரீஸ்லாம் வச்சுக்கலாம். அப்போ இந்த பையன் இங்கேயே இருப்பான், கீழே விழுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ நம்மள்ட்ட நிறையா ட்ரீஸ் இருக்குது, இதெல்லாம் நிறையா இடத்துல வச்சுக்கலாம். நம்மள்ட்ட கடைசியாக இருக்க ட்ரீயையும் வச்சுட்டு அடுத்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்பியும் ஒரு லாக் வந்துருக்கு. ஸோ இதையும் ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்பீடாக மைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணணும். ஸ்பீடாக மைண்ட் பண்ணிட்டு இருக்குமா கிளே எல்லாம் வருது. கிளே ஏதாச்சும் ரெண்டாம நான் போகிறேன்னு தெரில. பண்ணி கொடுத்தீங்களா கிராஃப்டிங் டேபிள் மாதிரி நிற்கிறேன். இன்னும் கீழே உங்குதாரா? இன்னொரு செஸ்ட் வந்துருக்கு. அதை பவிர அது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸும் என்னமோ சாப்பிட்றதுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. சரி நம்ம நடந்துக்கு போய் கீழே போட்டு இந்த செஸ்ட் அப்படியே உடச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துவோம். பண்ணி விட்டி கீழே வந்துடாதரா. நீ நல்லா இருக்கிற ஒரே அனிமல். ஸோ அடுத்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்காக ஸ்பீடாக மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட 11 ட்ரட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம இருக்கிற ஏரியாவை இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பொத்தையிலும் வந்துட்டேன். ஸோ பார்ட் 2ல் பார்க்கலாம். பை கைஸ். இன்னும் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் சேலஞ்சை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதிலும் உங்கள்கிட்ட விடைபெறுவது ஜிஜே மாஸ்.